நான் வரேன் ஃபர்ஹானா பிரவீன் காந்தி அவர் பேசும்போது மிகுந்த என்ன சொல்றது ஒரு இன்னைக்கு இயல்புல இருக்கிறாராங்கிறதே தெரியல. நிறைய கனவு உலகத்திலேயே பேசின மாதிரி நமக்கு தெரிஞ்சது. போற போக்குல என்னென்னமோ சொன்னாரு. அதுல குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைக்கு எப்படி காசு வருது, இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி காசு வருதுன்னு ஒவ்வொரு மேடலும் நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட பிச்சை எடுத்துதான் காசை வச்சு நாங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறோம். ஆனால் அவர்களை போல வரி ஏய்ப்பு செய்து எந்த பணத்தையும் நம்ம கொள்ளையடிக்கல அப்படிங்கிறதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதே மாதிரி அணிலும் விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அணில் நாங்க விமர்சிக்கல. ஐயா எஸ்.வி. சேகர் அவர்களே அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அணிலாக இருந்து உதவியதில் நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் சொல்லிட்டு பேசியது நமக்கு தெரியும். அதனால நாங்க புதுசா அணில் என்கின்ற சொல்ல நாங்க புதிதாக அறிமுகப்படுத்தல. அவங்களே அவங்களோட பிராண்டா அவர்கள் கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நான் பாக்குறேன். சகோதரர் அவர்கள் பேசும்போது கவுன்சிலரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இன்னும் ஜஹீலியா பீரியட்ல இருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இருக்கிறாரான்னு தெரியல. தமிழ்நாடு சிறப்பு கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் எங்களுடைய விளவங்கோடு கவுன்சிலர் சகோதரி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஓட்டு குறையும் அப்படிங்கிறாங்க. நாங்க இவர்கள் வருவதனால அச்சத்துல இருக்கோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுல தமிழக அரசியல்ல மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் என்று சொல்லப்படக்கூடிய அம்மையா ஜெயலலிதா அவர்களும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருந்த காலத்திலே அரசியல் கட்சியை தொடங்கியவங்க நாங்க. அவர்களை காட்டமாக மிக கடுமையாக விமர்சித்து இந்த காலத்துல நின்று திராவிடம் இன்னைக்கு போய் என்று திராவிடம்னா என்னன்னு பொருள் என்பதே இன்னைக்கு மாற்றி மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு திராவிடர்களே வந்துட்டாங்க. திராவிடம் என்றால் அது ஒரு இனம் இல்ல, அது ஒரு தத்துவம் என்று பேசக்கூடிய நிலைமைக்கு தமிழ் தேசியம் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னா இது ஒரு மறுமலர்ச்சிக்கான அரசியலின் தொடக்கம் அப்படின்னு தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன மாற்றத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பல கோடி பனை திட்டம் சொல்லிட்டு இன்னும் அதிகாரத்துக்கே வரல. ஆனா பல லட்ச பனை விதைகளை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நட்டாச்சு. அதே மாதிரி பல ஆயிரம் மரக்கன்றுகளை நாடு முழுக்க நட்டுக்கிட்டு இருக்கோம். கனிம வளத்தை குறித்து இந்த மண் வளங்களை குறித்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் செய்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பேனாசிலையை வச்சா நான் என்ன நீ எப்படி வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லி துணிவோட ஒரு அரசியல் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இங்க கோரிக்கை மனு வைப்பாங்க. நாங்க இது அரசுக்கு வைக்கிறோம், இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் இந்த அரசியல் தளத்துல தீர்வுன்னு ஒரு தலைவர் நிக்கிறாரு அப்படின்னா அது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அப்படியெல்லாம் அந்த தலைவர்களை எல்லாம் எதிர்த்து ஒரு மாற்று சக்தியாக மாற்று அரசியல் பண்ணி இன்னைக்கு ஒரு கன்சாலிடேட் ஓட் கன்சாலிடேட் அப்படின்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப அதை வரக்கூடிய தாவேக்க அந்த வாக்குகளை பறித்து விடும், உங்களுக்கு அந்த வாக்குகள் இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல நீங்க கடுமையான விமர்சனத்தை தாவேக்க மேல முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பிரவீன் காந்தி. நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த காலத்திலேயே அதாவது களத்துல கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்கா இருந்தவங்களே எதிர்கொண்டு நாம களத்துல நின்று மிக ஸ்டாட்டிஸ்டிக்கலா நாங்க அதிகப்படியான வாக்குகளை தான் பெற்றிருக்கோமே தவிர்த்து தோல்வி அடைந்தாலும் கூட 4 பொது தேர்தல கடைசியா இடைத்தேர்தல் நடந்த ஈரோட்ல கூட 16 விழுக்காடு வாக்குகள் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் அன்னைக்கு உண்மையா அவர்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இருந்தது அப்படின்னா ஏன் அந்த இடைத்தேர்தல் அவங்க பங்கு பெறல? அவங்களோட ஓட்ஸை காமிச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு ஓட்டு அரசியலை நோக்கி போகக்கூடிய அவர்கள் அன்னைக்கு ஏன் ப்ரூவ் பண்ணல? அன்னைக்கு ஒரு பயம். இப்போதும் அந்த பிம்ப அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் வீக்கெண்ட் முகத்தை காமிச்சா போதும், அந்த முகத்தை பார்த்து மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்கிறத விட ஒரு மிகப்பெரிய மடமைத்தனம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அவர் முழுமையாக மக்களோட இது தொடக்கம் தான். இனிமேல் வருவோம், அடுத்த ஜனவரி மாதத்துல மற்றும் ஒரு சுற்றுப்பயணம் போடுவோம், அப்ப சந்திப்போம் அப்படின்னு தானே சொல்றாங்க. எப்ப வேணாலும் சந்திங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த நீங்க பல லட்சம் பேர் கூடுனாங்க அப்பெல்லாம் சொன்ன போதே உங்களால முழுமையாக கன்வே பண்ண முடியல, மக்களோட ரிலேட் பண்ண முடியல, உங்களோட ஒரு மெசேஜ் கூட மக்கள் டேக்கவே பண்ணல. எத்தனையோ ஊடகங்கள் போய் நின்னு கேள்விகள் கேட்டது, என்ன பேசினாரு சகோதரர் விஜய், அதுல இருந்து உங்களுக்கு என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு ஒருவர் கூட அதற்கு பதில் சொல்லல. அப்படிங்கிறது தான் இவர்களுடைய இன்றைக்கான அரசியல் நிலைப்பாடு. இது இவ்வளவும் பாழாக போயிடக்கூடாதுங்கிற ஆதங்கம் தான் இருக்கு. இன்னைக்கு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி எல்லா அரசியல் கட்சிகளும் அதை முதலீடாக பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்து மீண்டும் அதே தவறுல அதே குழிக்குள்ள அவர் டிரா பண்றாரு மக்களை அப்படிங்கிறது மிகப்பெரிய வலியை தருகிறது. அவர்களை செருவுபடுத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். உண்மையா சொல்ல போனா அவர்களை ஆதரித்தது நாம தானே. முதல்ல களத்துல இன்னொரு போர்ஸா இருக்கட்டும் அப்படின்னு நாம தானே சொன்னோம். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனை குறித்து பேசட்டும் தானே சொன்னோம். ஆனா செலக்டிவா அவர் பேசுறாரு, ஓட்ட நோக்கி போகிறாரு. இன்னைக்கு மக்கள் அரசியல் செய்யல, மக்களுடைய நன்மதிப்பை பெறணும். அவர் அவ்வளவு ஆதங்கப்படுத்தி பேசுற அளவுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் கூட சகோதரர் விஜய் அவர்களுக்கு கால்வாசி இல்லையே அப்படிங்கிற ஒரு தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்துட்டா இப்ப நீங்க நாம் தமிழர் சில கொள்கை சமரசங்களை செய்து கொள்கிறது. என்ன கொள்கை சமரசம் செய்திருக்கிறோம் இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலத்துல? இப்ப தாவேக்க தங்களோடு வந்து விடுவார்கள், அவர் தங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு
பொய்த்து போனதன் காரணமாக இப்படி கடுமையான விமர்சனங்களை விஜய் மேல முன்வைக்கிறது தான் காரணமா? ஏன்னா நாம் தமிழர் கட்சி முன்வைத்த கொள்கைகள் அத்தனையுமே உண்மையான மாற்றத்திற்கான கொள்கைகள். இதற்கப்புறம் ஒரு புதியதாக ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லுங்க, அவர் கொண்டு வரான்னு சொல்லுங்க, அதை வரவேற்கிறோம், அதை எதிர்க்கிறோம், அது அதற்கப்புறம் உள்ள செய்திகள். ஆனால் இந்த விஷயங்களை எதையுமே நான் பண்ண மாட்டேன். திருப்பியும் இதுவரைக்கும் நாங்க எதெல்லாம் போய் எதெல்லாம் மக்களை ஏமாற்றிய கருத்தில் அப்படின்னு சொல்றோமோ அதையே திருப்பி மக்களை பின்பற்ற வைப்போம் அப்படின்னு சொன்னா அது அந்த இடத்துல தான் அவங்க அவர் மீதான கோபம் கொள்கை ரீதியான கோட்பாட்டு ரீதியான முரண்கள் தானே தவிர அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவைதானே இருக்கு. போலிகளை காலி செய்ய வேண்டும், விரட்டடிக்க வேண்டும் என்பதுதானே இன்னைக்கு நோக்கமா இருக்குதே தவிர்த்து உறவு முறையில எந்த பிணக்குகளும் இல்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இங்க அரசியல் புரிதல் அல்லது அரசியல் தெளிவு இல்லாத ஒரு சூழல்ல நீங்க போய் உங்க பின்னாடி வரக்கூடிய தொண்டர்களையோ மக்களையோ அல்லது உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள்களையோ நீங்க மறுபடியும் ஒரு அரசியல் குழப்பத்திற்கு உள்ளாக்குறீங்க. சோ அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதம். தமிழ் தேச அரசியலை முன்னிறுத்தி தான் திரு சீமான் அவர்கள் நாம் தமிழ் இயக்கத்தையே ஆரம்பிச்சாரு. இதே திரு சீமான் அவர்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலி இயக்கத்தை தடை செய்ய வேண்டும், பிரபாகரன் அவர்களை மேதகு பிரபாகரன் அவர்களை கைது செய்ய வேண்டும் சொன்ன அந்த அம்மையாருக்கு தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னவர். மறுக்கவே முடியாது. அதற்கு தெளிவான மறுக்கவே முடியாது. சொல்லியாச்சு. குறிப்பா பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற புத்தகத்துல எங்களுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கார்த்தி அவர்கள் கூட எழுதியிருக்கிறாரு. இயக்கமே வரவேற்ற ஒரு செய்தியை நாம திருப்பியும் ஆமோதித்து பேசினோமே தவிர்த்து அதற்காக பின்னாடி திருப்பி மாத்திக்கிட்டோம் நிலைப்பாடெல்லாம் இல்ல. அன்னைக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் இன்னைக்கும் சொல்றோம். ஆனால் இவர்கள் செய்த எல்லா முரண்களையும் நம்ம பேசலாமா முடிச்சிட்டோம். அதே மாதிரி சுற்றுச்சூழலை இவங்க மட்டும் தான் காப்பாத்துறாங்க, நாம் தமிழர் மட்டும் தான். எல்லா கட்சியிலும் சுற்றுச்சூழல் பாசறை இருக்கு. தனிப்பட்ட முறையில நாங்களே நாம் தமிழர் கட்சிக்கு பிறகுதாங்க சுற்றுச்சூழல் பாசறை ஒரு அணியை தொடங்குது. கிடையவே கிடையாதுங்க. இவங்களுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் பண்ணிட்டு இருக்காங்க, காலகாலமா எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம மாற்று கருத்துல அதை நிச்சயமா வரவேற்கிறோம். அதை நம்ம புறந்தள்ளல, அவங்க நம்ம குறையும் சொல்லல. நாங்க மட்டும் தான் இங்க மாற்று சக்தி, நாங்க மட்டும் தான் இங்க எல்லாம் பண்றோம்னு சொன்னதுக்கு திரு விஜய் அவர்களோ இல்ல விஜய் மாதிரி மற்றவர்களோ இன்னைக்கு களத்தில் வரும்போது நாம் தமிழர்களுக்கு கூடுதலான அந்த பதட்டமும் பயமும் வருது. ஸோ அதனால தான் இன்னைக்கு அவங்க களத்தில் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண. ஏன்னா அவர் சொந்த கட்சியிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொதுக்குழு நடத்த மாட்டாங்க, ஒரு செயற்குழு நடத்த மாட்டாங்க, ஒரு ஜனரஞ்சகமா இருக்காது. என் கட்சி தான், நான் தான் இங்க முடிவெடுப்பேன், என் கட்சி வெளியில போடான்னு சொன்ன காலகட்டங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கோம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளரை கீழே இறங்கி ஸ்டேஜில் இறங்கி போய் அடிக்கிறது கூட பாயறத கூட நம்ம பார்த்தோம். அதனால திரு சீமான் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களோட கட்சி அவங்க பார்த்துக்கிட்டோம். இவங்க தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்குன்னு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. அவங்க அவங்களோட வேலைகளை பார்க்கட்டும். களத்துல இல்ல அப்படிங்கறாங்க. அந்த தெளிவு இல்லன்னா நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா இருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க எதுக்கு எங்களுக்கு பாடம் புகட்டுறீங்க? உங்களோட வேலைகளை நீங்க பாருங்க. இவங்களுக்கு தெளிவு வரும் சார். ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இதான் சொல்றேனே, குறைகள் இருக்கு, ஒத்துக்கிறோம், இல்லன்னே சொல்ல. இங்க எல்லாமே கரெக்டா இருக்குல்ல, நம்ம சொல்லவே இல்ல. 2010ல பாச தலைவருக்கு பாராட்டு விழா கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டு விழா வைக்க சொன்னவர் ஐயா விஜய் அவர்கள்.